வழக்கமாக பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் அந்த இடம் அன்று மயான அமைதியில் உறைந்து கிடந்தது. அடுக்கி வைக்கப்பட்ட கண்டெய்னர்களை கடந்து உள்ளே சென்றால் ஒரு சிறிய அறைக்குள்தான் அரங்கேறியிருக்கிறது அந்த பயங்கரம். கடைசியாக ஒரு முறை மனைவி, மகள் கூட பார்க்க முடியாத அளவுக்கு முகம் சுதைக்கப்பட்டு கொடூரமாக கிடந்திருக்கிறார் சாய் பிரசாந்த் ராவ்லா. 45 வயதான இவர் இந்த யார்டில் மேலாளராக வேலை பார்த்து வந்திருக்கிறார். சாய் பிரசாந்த் ராவ்லாவின் சொந்த ஊர் ஆந்திர மாநிலம். இவருக்கு 10 வருடங்களுக்கு முன் திருமணமாகி இருக்கிறது. 2 குழந்தைகள் உள்ளனர். குடும்பத்தினரை சொந்த ஊரில் விட்டுவிட்டு சாய் பிரசாந்த் ராவ்லா கம்பெனியிலேயே தங்கி வேலை பார்த்து வந்திருக்கிறார். சம்பவத்தன்று வழக்கம் போல வேலையை முடித்துவிட்டு தூங்க சென்றவர் காலையில் முகம் முழுக்க சிதைந்த நிலையில் சடலமாக கிடந்ததைக் கண்டு சக தொழிலாளிகள் அரண்டு போயிருக்கிறார்கள். நேற்று நைட்டு ஒரு 12 மணி இருக்கும். அந்த சமயத்தில் உள்ளே போய் ராடால் அடித்து அவரை மர்டர் பண்ணிடுறாங்க. உடனே காவல் நிலையத்திற்கு தகவல் பறந்திருக்கிறது. வழக்கமான ஃபார்மாலிட்டிஸ் அனைத்தையும் முடித்த போலீசார் சம்பவம் நடந்த யார்டில் இருந்தே புலன் விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். அப்போதுதான் கொலை நடந்த அன்று காலை இதே யார்டில் வேலை செய்த ஒரு ஊழியருக்கும் சாய் பிரசாந்த் ராவ்லாவுக்கும் இடையே தகராறு நடந்திருப்பதும், அதைத் தொடர்ந்து அந்த நபர் இரவில் சாய் பிரசாந்த் ராவ்லாவை பார்ப்பதற்காக வந்து சென்றதும் தெரிய வந்திருக்கிறது. உடனே போலீசார் அந்த நபரை பிடித்து விசாரித்திருக்கிறார்கள். அதில்தான் அனைத்து உண்மையும் அம்பலமாகி இருக்கிறது. கைது செய்யப்பட்டவர் பாலாஜி. கண்டெய்னர் பெட்டிகளின் கொக்கிகளை கிரேனில் கனெக்ட் செய்யும் வேலை செய்து வந்திருக்கிறார். இவருக்கும் மேலாளரான சாய் பிரசாந்த் ராவ்லாவுக்கும் அடிக்கடி பிரச்சனை இருந்து வந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் சம்பவத்திற்கு முதல் நாள் பாலாஜி பணி முடிவதற்கு முன்பாகவே வீட்டிற்கு சென்றிருக்கிறார். இதனால் அடுத்த பணியாளர் வருவதற்குள் ஏராளமான சிக்கல் உருவாகி மேனேஜருக்கு பிரஷர் எகிரியிருக்கிறது. இதனால் சாய் பிரசாந்த் ராவ்லா பாலாஜியின் மீது கோபத்தில் இருந்திருக்கிறார். மறுநாள் காலையில் வேலைக்கு வந்த பாலாஜியை தடுத்து நிறுத்திய சாய் பிரசாந்த் ராவ்லா, நீ இனிமேல் கம்பெனி பக்கமே வர வேண்டாம் என சீட்டை கிழித்து வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறார்.